வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளி தன் சொந்த காலில் நிற்க கடந்த 3 ஆண்டுகளாக முயற்சித்தும் பலனில்லாமல் மீண்டும் மீண்டும் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து வரும் சம்பவம் அனைவரையும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. உதகை பட்ஃபயரை சேர்ந்த பெலிக்ஸ் என்பவர் பிறவியிலேயே ஒரு காலை இழந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். இவரை பராமரிக்க தற்பொழுது ஆள் இல்லாததால் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் சில்லறை கடை வைத்து சொந்த காலில் நிற்க ஆட்சியர் அலுவலகத்தில் 3 ஆண்டு காலமாக மனு அளிக்க வந்து செல்கிறார். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மிகுந்த மன அழுத்தத்துடன் மீண்டும் இன்று மனு கொடுக்க வந்தார். மக்கள் குறை தீர்ப்பதற்காக நடைபெறும் இதுபோன்ற கூட்டங்களில் ஒரு காலை இழந்த நிலையில் சொந்த காலில் நிற்க முயற்சிக்கும் இந்த மாற்றுத்திறனாளி மனு மீது முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.